அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அகப்பொருள் இலக்கணம் அதில் 1 மார்க்ஸ் படிக்கலாம். ஏற்பாடு என்பது பிரியும் முறை. எர் ப்ளஸ் பாடா, எல் ப்ளஸ் பாடு, ஏ ப்ளஸ் பாடு, எல் ப்ளஸ் படு. ஏற்பாடு அப்படிங்கிறது சிறு பொழுதில் வருது. ஸோ ஏற்பாடு எப்படி பிரிக்கலான்னா எல் ப்ளஸ் பாடு, எல் ப்ளஸ் பாடு ஏற்பாடு. அப்போ இந்த எல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஞாயிறு. எல் அப்படிங்கிறது ஞாயிறு. இப்போ பாடு அப்படின்னா பொருள் என்னன்னா மறையும் நேரம். அப்போ ஞாயிறு மறையும் நேரம் தான் ஏற்பாடு. கேட்கலாம், ஏற்பாடு கொடுத்து மீனிங் கேட்கலாம். ஏற்பாடுனா ஞாயிறு மறையும் நேரம். எல் ப்ளஸ் பாடு ஏற்பாடு. அடுத்தது பாலை நிலத்திற்குரிய சிறு பொழுது. பாலை நிலத்திற்குரிய சிறு பொழுது நண்பகல். பாலை நிலத்திற்குரிய சிறு பொழுது நண்பகல். இந்த சிறு பொழுதுக்குன்னு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அது எப்படி படிக்காமலேயே மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகாமல் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்ஸில் தெளிவாக சிறு பொழுது தனியாக பெரும்பொழுது தனியாக போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எழுதிட்டு ரிவர்ஸில் போகணும். காலையை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து ஸ்டெப் அப்படியே ரிவர்ஸில் போகணும். அது எப்படி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கணும் போட்டிருக்கு. அதை பாருங்கள். அடுத்தது மேட்ச்சு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்துட்டான். இப்போ நம்ம சொன்னாலே அதே தான். ஏற்பாடு வைகறை மாலை யமம் கொடுத்துட்டான். இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி வருது. எப்படி பாருங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எழுதிக்கிங்க. நான் என்ன சொன்னேன், காலையை விட்டுருங்க. இப்படி எழுதிட்டு நண்பகல் ஏற்பாடு. அப்படியே ரிவர்ஸ் இதை விட்டுருங்க. காலையை விட்டுருங்க, நண்பகல் ஏற்பாடு. இதை விட்டுருங்க, மாலை யாமம். அப்புறம் இங்கே வாங்க வைகறை. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி படிச்சிருப்போம், காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறைன்னு படிச்சிருப்பீங்க. காலையை விட்டுருங்க, நண்பகல் பின்னாடி வாங்க, நண்பகல் ஏற்பாடு. அடுத்து திரும்ப நண்பகல் ஏற்பாடு, அப்புறம் இதை விட்டுருங்க, மாலை யாமம், அப்புறம் இங்கே எழுதுங்க வைகறை. அப்போ உங்களுக்கு குழப்பாது. அப்படி பார்த்து இங்கே மேட்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி வரும். காலையை விட்டுருங்க, நண்பகல் ஏற்பாடு. இதை விட்டுருங்க, மாலை யாமம், அப்புறம் வைகறை. ஓகேங்களா? அடுத்தது முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது. முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். இதே மாதிரி பெரும்பொழுது எப்படி மனப்பாடம் பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதையும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை பாருங்கள். ஸோ முல்லைனுக்கு கார்காலம் வரும். அடுத்தது குறிஞ்சி நிலத்தின் பெரும்பொழுது. குறிஞ்சி நிலத்திற்கு பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனி காலம். கூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்காலம் முன்பனி காலம். முல்லைக்கு கார்காலம். மருதம் நெய்தலுக்கு 6 பெரும்பொழுதுகளும் வரும். பாலைக்கு இளவேனில் முதுவேனில் பின்படி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், அதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 6 இப்போ தான் பார்த்தோம். 6 பெரும்பொழுதுகளும் இடம்பெறும் திணைகள் மருதம் நெய்தல். மருதம் நெய்தலில் தான் 6 பெரும்பொழுதுகளும் இடம்பெறுகின்றன. அடுத்தது இளவேனில் முதுவேனில் பின்பணி. இளவேனில் முதுவேனில் பின்பணி. இதில் தான் 3மே வரும். 3 வருங்க. எதுக்குன்னா அது பாலைக்கு. பாலையில் தான் இளவேனில் முதுவேனில் பின்பணி எல்லாமே வரும். பாலை. பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. ஸோ குறிஞ்சிக்கு குளிர்காலம் முன்பனி, முல்லைக்கு கார்காலம், மருதமுக்கும் நெய்தலுக்கும் 6மே வருங்க. பாலைக்கு 3 வருது பாருங்க. இளவேனில் முதுவேனில் பின்பணி. ஞாபகம் வச்சுட்டிங்களா? அடுத்தது போகலாம். அடுத்தது தெய்வங்கள்ங்க. குறிஞ்சி இப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்சரில் 3, 4, 1, 2 வரும். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுட்டுக்குங்க. படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். குறிஞ்சி முருகன், முல்லைக்கு திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். நெய்தல் வருணன். பாலைக்கு கொற்றவை வருவாங்க. ஸோ முருகன், திருமால், இந்திரன், வருணன். குறிஞ்சிக்கு முருகன், திருமால், இந்திரன், வருணன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததும் மேட்ச் தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலை கொடுத்துட்டான். ஊரன், வெற்பன், சேர்ப்பன், தோன்றல் அப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, முல்லைனா முல்லைப்பூ தானே. முல்லைப்பூ தோன்றும், தோன்றல். மருதம்னா வயல். வயல் இருந்தால் அது என்னது, ஒரு ஊர். அப்போ ஊரன்.
அடுத்தது பாருங்கள் நெய்தல். நெய்தல்னால் என்ன அர்த்தம்? கடலில் போய் மீனை கொண்டு வந்து சேர்ப்பாங்க, அப்போ சேர்ப்பன். இப்போ ஒன்றே ஒன்று என்ன மிச்சம் இருக்க? குறிஞ்சி வெற்பன். அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் 2, 4, 1, 3 வரும். முல்லை தோன்றும். மருதம்ங்கிறது ஊர், ஏன்னா வயல் இருக்குது. நெய்தல்னால் கடல்லேருந்து மீனை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குறாங்க, அப்போ சேர்ப்பன். இப்போ மிச்சமுள்ள குறிஞ்சி வந்து வெற்பன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து இது வருங்க. இந்த இதில் இருந்து சாப்டர்லேருந்து 1 மார்க்ஸ் வராத கொஸ்டினே கிடையாது. நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் தெரியும், கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க்ஸ் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் தெளிவாக படிங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு 1 மார்க்ஸ் வருது. அதனால் வந்து டீப்பாக பார்த்துக்குங்க. ஏற்கனவே இதுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம். இதை வந்து 1 மார்க்ஸ் ஃபார்மேட்டில் இப்போ போட்டுட்ருக்கோம். அடுத்தது போகலாம். அடுத்தது பாருங்கள், மக்கள். பாலைநில மக்கள் வந்து எயினர்னு சொல்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சினா என்ன பண்ணுவோம்? குறவர், குறத்தியர், வெற்பன். இப்போ தான் படித்தோம் வெற்பன். முல்லை வந்து ஆயர், ஆய்ச்சியர், தோன்றல். மருதம்னா உழவர், உலத்தியர், வயல். அதனால் உழவர், உலத்தியர், ஊரது, ஊரன். நெய்தல்னா பரதன், பரத்தியர். நம்மக்கிட்ட மீனை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, ஸோ சேர்ப்பன். பாலை வந்து எயினர், ஏற்றியர். ஸோ பாலை நில மக்கள், எயினர், ஏற்றியர். ஒரு 1 மார்க்ஸ் படிக்கும்போது அது ரிலேட்டடாக உள்ளதே சேர்த்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் கன்ஃபியூஷன் ஆகாது. அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். அடுத்தது முல்லை நிலத்தின் உணவு கேட்குறாங்க. முல்லை நிலத்தின் உணவு வந்து சிறுதானியங்கள் ஞாபகம் வச்சுக்குங்க. வரகு, சாமை தான். பேலன்ஸ் உள்ளதையும் படிச்சுக்குங்க. குறிஞ்சினா முருகன். முருகனுக்கு என்ன பிடிக்கும்? திணை பிடிக்கும். அப்படி ஞாபகம் வச்சுங்க, திணை. அடுத்தது மலை நெல். ஏன்னா குறிஞ்சினா மலை தான், அப்போ மலை நெல் அப்படியா வச்சுங்க. மீன், உப்பு நம்மளுக்கு தெரியும், அது நெய்தல், அது குழப்பாது. சென்னல், வெண்ணெல். ரெண்டுமே நெல் வருது, மருதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னல், வெண்ணெல், மருதம். ஏன்னா மருதம்ங்கிறது வயல், அதனால சென்னல், வெண்ணெல். சூறையாடலால் வரும் பொருள் பாறை. இருக்கிறதுல உணவு ரொம்ப ரொம்ப ஈஸி. சிறுதானியங்கள் முல்லைக்கு போட்டுருங்க. குறிஞ்சினால மலை நெல், திணை போட்டுருங்க. முருகனுக்கு திணை மாவு பிடிக்கும். நெய்தல்னா மீன், கடல், அதனால் மீன், உப்பு போட்டுருங்க. மருதம்னா ஊர், அதனால் சென்னல், வெண்ணெல் போட்டுருங்க. பாலை அப்படிங்கிறது சூறையாடலால் வரும் பொருள். தகுதி தேர்வுக்கு படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி தமிழ் படிக்கிறவங்க, எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், பியூஓ தமிழ் எல்லாருக்குமே திரும்பவும் சொல்கிறேன், இந்த சாப்டர்லேருந்து 1 மார்க்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ தெளிவாக படிங்க. அடுத்தது பாருங்கள் 15 பொறுத்துக்கதை. அதுவும் பூ வச்சு பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எழுதிக்கிங்க. குறிஞ்சி வந்து காந்தல். முல்லை தோன்றும், அப்போ தோன்றி. தோன்றல் வந்தாலே, தோன்றி வந்தாலே முல்லை தாங்க. மருதம் வந்து செங்கழுநீர், தாமரை. நெய்தல் வந்து தாளை, நெய்தல். பாலை வந்து குரவம், பாதிரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா 3, 1, 4, 2 வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி காந்தல், முல்லை தோன்றி, அது குழப்பாது. மருதம் வந்து ஊர், அதனால் தாமரை இருக்கும், செங்கழுநீர். நெய்தல் வந்து நெய்தலே தான், இன்னொன்று தாளை மடல் சூட்டின்னு பாட்டில் உள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை வந்து குரவம், பாதிரி. பா குரவம், பாதிரி. அவ்வளோதாங்க. அடுத்தது இலுப்பை மரம். இலுப்பை மரம் இந்த திணைக்கு வரனா பாலை திணை. இலுப்பை வந்து பாலைனா, மற்றதெல்லாம் எழுதியிருக்கேன் பார்த்துக்குங்க. குறிஞ்சி வந்து அகில், வேங்கை. முல்லை வந்து கொன்றை, காயா. மருதம் காஞ்சி. நெய்தல் புன்னை, ஞாழல். இலுப்பை வந்து பாலை. இதை தெளிவாக அதை பார்த்துக்குங்க. இதுலேருந்து போன வாட்டி ஒரு 1 மார்க்ஸ் வந்துச்சு. குறிஞ்சி அகில், வேங்கை. முல்லை வந்து கொன்றை, காயா. மருதம் வந்து காஞ்சி. மருத காஞ்சி ஞாபகம் வச்சுங்க. மருதம் வந்து காஞ்சி. நெய்தல் வந்து புன்னை, ஞாழல். இலுப்பை வந்து பாலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது போகலாம். ஓகேங்களா? எதை படித்தாலும் கொஞ்சம் டீப்பாக படிச்சுட்டு அடுத்தது போங்க. கம்பேர் பண்ணி படிங்க. அடுத்தது பாருங்கள் பொறுத்துக. இது அப்படி தான், என்னென்ன பறவைகள் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்ம முதல்ல அப்படி படிச்சுக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை படிச்சுட்டு இதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். குறிஞ்சி கிளியும் மயிலும் இருக்குங்க. முருகனுக்கு மயில் பிடிக்குங்க, மயில் இருக்காங்கங்க. இங்கேயும் மயிலை காப்பி அடிச்சுருங்க. கிளியும் மயிலும் இருக்குது. முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி, மயில். காட்டுக்கோழி, மயில். காட்டுக்கோழி, மயில். மருதம் வந்து பார்த்திங்கன்னா
வயல் இல்லைங்களா? ஸோ நாரை இருக்கும், நீர்க்கோழி இருக்கும், அன்னப்பறவை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மருதம்னாவே வயல், ஸோ தண்ணி இருக்கும். இப்போ நாரை, நீர்க்கோழி, அன்னம் இருக்கும். நெய்தல் வந்து கடல், ஸோ கடல் காகம். பாலை வந்து பாலை, அப்போ புறாவும் பருந்து இருக்கும். இது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. குறிஞ்சி, கிளி, மயில், காட்டுக்கோழி, மயில் போட்டுக்குங்க. மருதம் பார்த்திங்கன்னா வயல், வயல் என்ன இருக்கும்? நாரை இருக்கும், அன்னம் இருக்கும், நீர்க்கோழி. நெய்தல் வந்து கடல், ஸோ கடற்காகம். பாலை வந்து புறாவும் பருந்தும். இது வந்து பறவைகள், இந்தந்த திணைக்கு இந்தந்த பறவைகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 17th ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1 வரும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 18வது ஊர் என்னென்னு பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதை படிச்சுட்டு அதை பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எழுதிக்கிங்க. குறிஞ்சிக்கு வந்து சிறுகுடி, சிறுகுடி. முல்லைக்கு வந்து பாடி, சேரி, பாடி, சேரி. மருதம் வந்து மக்கள் வந்து ஊரன்னு படித்தோம். ஸோ ஊருனா பேரூர், ஊர் வருது பாருங்கள், மூதூர். அப்படி ஞாபகம் வச்சுங்க. மக்களில் வந்து ஊரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மருதம்னா ஊர்னு ஞாபகம் வச்சோன்னே. ஸோ பேரூர், மூதூர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தலுக்கு பப்பாலை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்டினம், பாக்கம். பாலை வந்து குறும்பு. அப்போது நம்ம படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான். குறிஞ்சிக்கு வந்து சிறுகுடி, சிறுகுடி. முல்லைக்கு வந்து பாடி, சேரி. முல்லைக்கு வந்து பாடி, சேரி. முல்லைக்கு வந்து பாடி, சேரி. இப்படி ஞாபகம் வச்சுட்டு படிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ வரும். 2, 4, 1, 3 ஏ வருது, பார்த்துக்குங்க. இதை படிச்சுட்டு இதை பாருங்கள். ஸோ குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா சிறுகுடி, முல்லைக்கு பார்த்தீங்கன்னா பாடி, சேரி, மருதம் ஊர், ஸோ பேரூர், மூதூர், பாலை குறும்பு. அவ்வளோதாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேங்களா? அடுத்தது 19. இந்த திணைகளுக்கு உண்டான நீரை வச்சு ஒரு 1 மார்க் கொடுத்துருக்கோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஆன்சர் ஒரு வாட்டி படிச்சுக்குங்க. வழக்கம் போல் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எழுதிக்கிங்க. குறிஞ்சி வந்து மலையிலேருந்து வருது, ஸோ அருவி நீர், சுனை நீர். முல்லை வந்து காடு, அதனால் காட்டாறு. மருதம் வந்து வயல் இல்லைங்களா? அப்போ மனைக்கிணறு. வயல்னாவே ஊர், ஊருனா மனை போட்டு விற்பாங்க. சைட்டுக்கு தமிழில் மனைன்னு சொல்லுவோம். அப்போ மனைக்கிணறு, பொய்கை. நெய்தலுக்கு வந்து மணற்கிணறு, உவர்களி. வித்தியாசம் பார்த்துங்க. இது மனைக்கிணறு, நெய்தல்னா கடல், ஸோ மணல் தான் இருக்கும். ஸோ மணற்கிணறு உப்பாக இருக்கும், ஸோ உவர்களி. பாலை பார்த்திங்கன்னா வற்றிய சுனை, வற்றிய கிணறு. வற்றிய சுனை, வற்றிய கிணறு. இது கலப்பறக்கு சான்ஸ் இல்லைங்க. குறிஞ்சி பார்த்திங்கன்னா அருவி, அருவி நீர், சுனை நீர். ஏன்னா அது மலையிலேருந்து வருது. முல்லை காடு, காட்டாறு. மருதம் வயல், ஸோ மனைக்கிணறு, பொய்கை. நெய்தல் வந்து மணற்கிணறு, ஏன்னா இங்கே மணல் தான் இருக்கும் கடலில், உவர்களி. பாலை வந்து வற்றிய சுனை கிணறு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி வரும். குறிஞ்சி அருவி நீர், சுனை நீர். பாலைக்கு வந்து வற்றிய சுனை கிணறு. முல்லை பார்த்திங்கன்னா பொய்கை, மனைக்கிணறு. மருதம் காட்டாறு. ஓகேங்களா? ஸோ 19வதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்தது போகலாம். பறை பாருங்கள். ஒவ்வொன்றுக்கு என்னென்ன பறைன்னு பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் போட்டுக்குங்க. மணமுலா, அவன் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கான். மணமுலா, தொண்டகம், மீன் கோட்பறை, ஏறு கோட்பறை. இதுக்கு வந்து ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒருட்டை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது என்ன பறைனா தொண்டகம், ஏறு கோட்பறை. மணமுலா, நெல்லரி, மணமுலா, நெல்லரிக்கிணை. இது வந்து மீன் கோட்பறை. பாலை வந்து பாலைவனம், அப்போ துடிக்கிறது, வெயில் தாங்க முடியாது, துடிக்கிறது. நெய்தல் மீன் கோட்பறை. இது ரெண்டும் நல்லா தெரியும். அப்போது குறிஞ்சி வந்து தொண்டகம், முல்லை வந்து ஏறு கோட்பறை, மருதம் வந்து மணமுலா. ஏன்னா இது வந்து ஏற்கனவே மனைக்கிணறு படித்தோம், அதனால் மணமுலா, நெல்லரிக்கிணை. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இது படித்தோம் இல்லைங்களா? உணவு வந்து செந்நெல், வெண்ணெல்னு படித்தோம். அப்போ மருதம்னாவே நெல் வருது, அப்போ நெல்லரிக்கிணை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 3 ஈஸி தான். இது ரெண்டும் நல்லா படிச்சுங்க. குறிஞ்சிக்கு வந்து தொண்டகம், முல்லைக்கு வந்து ஏறு கோட்பறை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் இப்படி வச்சு செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3 வரும், பார்த்துக்கோங்க. அடுத்தது அவங்களோட
என்னென்ன தொழில் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருக்கோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதோட வேலைகளை கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி பார்த்தீங்கன்னா முருகன் பிடிச்சது, தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். முல்லை பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல். மருதம்னாவே நெல், மருதம்னாவே எல்லா இடத்துலையும் அங்கே நெல் தான் வருது. அப்போ நெல்லறிதல், களை பறித்தல், இது குழப்பாது. நெய்தல்னா மீன் பிடித்தல், உப்பு விட்டல். அப்போ மருதமும் நெய்தல் ஈஸி. நீங்கள் குறிஞ்சி முல்லை மட்டும் தெளிவாக படிச்சுக்கணும். குறிஞ்சினா தேன் எடுத்தல், ஏன்னா மலை தான் இருக்கும், மலையில் தேன் தான் நிறையா கூடு கட்டியிருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ தேன் எடுத்தல், கிழங்கு அகழுதல். முல்லை அப்போ ஏறு தழுவுதல். இப்போ விட்டு போனது பாலை வந்து வழிப்பறி நிறை கவர்தல். ஸோ இது மூணுமே ஈஸிங்க. மருதம்னாவே நெல், ஸோ நெல்லறிதல், களை பறித்தல். நெய்தல்னா மீன் பிடிக்கிறது, உப்பு. பாலை வந்து வழிப்பறி நிறை கவர்தல். ஸோ குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் மட்டும் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த தொழிலில் தப்பிச்சிடலாம். குறிஞ்சி பார்த்திங்கன்னா தேன் எடுத்தல், கிழங்கு அகழுதல். முல்லைக்கு பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல். முல்லைக்கு ஏறு தழுவுதல். காட்டுக்குள்ளே வந்து ஆடு மாடெல்லாம் இருக்கும், ஸோ அது காளை மாடெல்லாம் இருக்கும், ஸோ ஏறு தழுவுதல். அப்படி ஏதாவது ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து தொழில். அடுத்தது அதோட விலங்குகள். அதே மாதிரி முதல்ல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எழுதிட்டு படிச்சுக்கலாம். குறிஞ்சியில் என்ன இருக்குன்னா புலியும் கரடியும் இருக்குது. முல்லையில் முயலும் மானும் இருக்குது. புலி கரடி, இது வந்து முயல் மானு. மருதம் வந்து வயல், ஸோ எருமை நீர்நாய். எருமை நீர்நாய், நீர் வரதே மோஸ்ட்லி மருதமில் தான் வருது பாருங்கள். நீர்நாய் எருமை. நெய்தல் தெரியும் கடல், ஸோ முதல்லை சூறா தெரியும். பாலையில் வந்து வழி இழந்த யானை. ஸோ இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? குறிஞ்சி முல்லை தான், அதுவும் ஈஸி தாங்க. சிங்கம் புலி கரடி தானே சொல்லுவோம், சிங்கத்தை கட் பண்ணிடுங்க, புலி கரடி. இங்கே வந்து முயல் மான். ஃபஸ்ட்டு சிங்கம் புலி கரடி தான் நம்ம வாயில் வரும் அனிமல்ஸ்னாவே, அப்புறமா தான் முயலும் மான் தான் சொல்லுவோம். சிங்கம் புலி கரடி ஞாபகம் வச்சுங்க, சிங்கத்தை கட் பண்ணிடுங்க. இதுக்கு முயல் மான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி மூணும் ஈஸி தான். ஏன்னா மருதம் பார்த்திங்கன்னா எருமையும் நீர்நாயும், அது வயல்னாவே எருமை நீர்நாய். நெய்தல் பார்த்திங்கன்னா முதலை சுறா. பாலை பார்த்திங்கன்னா வழி இழந்த யானை. ஸோ இதெல்லாம் குழப்பறதுக்கு வர சான்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா 2, 3, 4, 1. ஸோ இதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது போகலாம். இது வந்து இந்த பெரும்பொழுதுகளில் வர 1 மார்க்ஸு. இதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதனால் இதை வந்து ஷார்ட்ஸில் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அகத்திணைகள், அதாவது அகப்புறல் இலக்கணத்தில் வந்து 1 மார்க்ஸ் எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து புறப்புறல் இலக்கணத்தில் வந்து 1 மார்க்ஸ் நான் எழுதி நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும். இப்போ இருந்தே 1 மார்க்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப 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 முக்கியம். அதில் பாஸ் பண்ணாதான் நம்மளோட பார்ட் பிக்கே வேல்யூ இருக்குது. அதனால் தமிழ் தகுதி தேர்வு எழுதுகிறவங்க நல்லா படிச்சுக்குங்க. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ யூஸாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.